சரி, பால் கொதிக்கிறதுக்குள்ள பாத்திரத்தை விளக்கி முடிச்சிருவோம். பிள்ளைகளுக்கு முத காப்பியை கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். இட்லியை வச்சிடலாமா? சரி, முத பாத்திரத்தை விளக்கிடுவோம். பிள்ளைலாம் எந்திரிக்குமா என்னன்னு தெரியல. சரி, காப்பியை போடுவோம். இந்த வந்தாச்சு. இருங்கக்கா வரேன். இருங்க நான் அந்த வாங்குறேன். எங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல, ஒத்தையிலே செஞ்சுட்டு இருக்கிய. காப்பி போடுறதுலாம் விளையாடு. ஏக்கா, பிள்ளைலாம் எழுப்பிட்டியா? எல்லாத்துக்கும் தான் சத்தம் போட்டேன். மீறாதான் கண்ணை திறந்து பார்த்தா நீங்க போங்க, நான் எல்லாத்தையும் எழுப்பிட்டு வரேன்னு சொன்னேன். அப்படியா? அப்ப சரி, இங்க வந்து உட்காரு. இப்போ வந்துருவாங்க. உங்க 2 பேத்துக்குமே காப்பி போட்டிருக்கேன், எடுத்துக்கங்க. மறுபடியுமா மைனி? ஆமா, உட்காந்து என்னதான் செய்ய. நான் அங்க பாத்திரத்தை விளக்கிட்டே ஒரு காப்பியை குடிச்சு முடிச்சிட்டேன். அதான் உங்க 2 பேத்துக்கு எடுத்துட்டு வந்தேன். இட்லி வச்சிருட்டா? சரி மைனி, அப்ப நான் சட்னி வச்சிருந்தேன். சாம்பார் பண்ணா வைக்கேன். ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சாம்பாரா? வேண்டாம் வேண்டாம். அதான் மத்தியானம் சிக்கன் பிரியாணி திம்போம்ல, இப்போ வெறும் சட்னி வச்சு மட்டும் இட்லி திம்போம். அப்படிங்கியோ? ஆமாம், அதுவும் சரிதான். இப்போ சாம்பார் கம்பர் வச்சுட்டு இருந்தா அப்புறம் பிரியாணி எப்போ வைக்கிறது? சட்டு புட்டுன்னு இட்லி சட்னி வச்சு தின்னோமா, அடுத்த வேலையை பார்த்துமான்னு இருப்போம். சரிடே. அப்போ சரி, வாங்க ஆரம்பிச்சிடலாமா? உட்காருங்கடே. காப்பியெல்லாம் பிள்ளைகள் குடிச்சிட்டு போவட்டு. மணி 8 தானே ஆகுது, மெதுவாக செஞ்சுக்கலாம். அப்படிங்களோ? ஆமாம், மணி 8 தானே ஆகுது. 10 மணிக்கு இல்லை நம்ம செஞ்சு முடிச்சிட்டாலே போதும். 10 மணிக்கு சாப்பிட்டாச்சுன்னா மத்தியானம் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம் சரி.